நீங்க ஒரு அம்பாளுடைய உபாசகர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அம்பாள் அப்படிங்கிற பட்சத்துல அவங்க ரொம்ப உக்கிரமான தெய்வதை அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இப்ப வரைக்கும் இருந்துகிட்டு தான் இருக்கு. அம்பாள வீடுகள்லாம் வச்சு வழிபடக்கூடாதுன்னு ஒரு சில பேர் சொல்றதையும் நாங்க கேள்விப்படுறோம். நீங்க ஆனா அம்பாளுடைய உபாசகரா இருக்கீங்க. எப்படி இருக்கு சார்? உண்மையாவே அம்மன் அப்படிங்கிற ஒரு தெய்வத்துக்கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் கிடைக்குது? அதாவது அம்பாள் உபாசகம் அப்படிங்கிறது உக்ர தெய்வம் வேற, சாந்த ரூபம் வேற. ம். முதல்ல நான் வேண்டுறது சாந்த ரூபம். அங்குச பாசமும் அபயகஸ்தமும் வச்சுட்டு ஒரு மாதிரி அவகிட்ட ஒரு வெப்பன்ஸே இல்லாமல் யாரையுமே ஒரு எதிரியாக நினைக்காம யாரையுமே சம்ஹாரம் பண்ணாமல் எந்த ஒரு போருக்கும் அவளோட அவதாரங்கள் பல வகை சொல்லப்பட்டாலும் எதுவுமே எந்த ஒரு விஷயங்களும் பண்ணாமல் ரொம்ப சாந்த ரூபமாக இருக்கக்கூடிய எங்கள் தாத்தா கிருஷ்ணமூர்த்தி ஐயர் அவரோட ஒரு வழிமுறையை எடுத்து பண்ணிகிட்டு இருக்கேன் நான். நம்ம சாந்தானந்த சுவாமின்னு புதுக்கோட்டையில் இருக்கார். அவர் தான் புவனேஸ்வரிக்கு இந்த அதாவது தமிழ்நாட்டிலேயே இது சண்டி ஹோமம் இதெல்லாம் பிரபலப்படுத்தினது அவர் தான். அவர் மூலியம் எங்கள் தாத்தாக்கு இதுலேருந்து இது வந்தது. சரி, அப்போது உக்கிர ரூபம் அப்படிங்கிற அம்பாலை வேண்டலாமா வேண்டக்கூடாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுவுமே வேண்டக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இங்கே சாஸ்திர சம்பிரதாயங்களில் சொல்லப்படலாமா? இப்போது இன்னொரு டவுட்டும் இருக்குது, அதுக்கு அடுத்தது வரேன். நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ராகு கேதுவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும், முக்கியமாக ராகுவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் செவ்வாயை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் உக்கிர தெய்வங்கள் தான் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தரப்பு இருக்குது. அது அடுத்தது சொல்லலாம். வேண்டக்கூடாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேண்டக்கூடாதுலாம் கிடையாதும்மா. யாரை வேண்டாலும் வேண்டலாம். ஈர்ப்பு அப்படின்னு பண்ணும்போது நீங்கள் அந்த ரூபமாக ஆயிடுவீங்க. இப்போ நான் பிரத்யங்கரா மன்றம் ஒரு 48 நாள் விடாமல் நான் அதுக்கு ஏற்ற மாதிரி நேம நிஷ்டைகளோடு நான் சொல்கிறேன் அப்படின்னா, பிரத்யங்கராவோட அந்த ஒரு ஈர்ப்பு என் உடம்புக்குள்ளே வந்துடும். ஸோ அது உங்களால் அதை கடகாத்திரமாக பார்த்துக்க முடியுமா? உங்களால் அதை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுமா? அப்படிங்கிறது உங்கள் குருக்கிட்டேயோ உங்கள் குரு சார்ந்த யாராவது குரு மாதிரியோ இருக்கிறவங்கள்ட்ட கேட்டாங்கன்னா அதை சொல்லுவாங்க. சும்மா சாதாரணமாக எடுத்தோன்னே நான் இந்த மந்திரம் பண்ணுறேங்கிறது இந்த யூடியூப்பை பார்த்து இந்த முக்கியமாக இந்த பீஜா மந்திரங்கள்னு சொல்லக்கூடிய மந்திரங்கள்லாம் குரு உபதேசங்கள் வேணும்னு சொல்லப்பட்டிருக்கு.